வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை சுயமரியாதையை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஒரு நல்ல செய்திங்கிறது உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் விதமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகள் இதுநாள் வரை போட்டி மனப்பான்மையோடு இருந்தாங்க, சண்டை போடுற எண்ணத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அவர்களிடம் அந்த எண்ணம் மாறுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற நாளாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் நடக்க வேண்டிய சில நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பில்லை. ஆனால் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல் அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரகதியில் சந்திரன் மற்றும் சனியின் வக்ர சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று பண வரவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயம், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் கேஸுன்னு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய நேரம் இது. அதனால் இது நாள் வரை கடந்த கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக பட்ட அவஸ்தைகள்லாம் விலகக்கூடிய நேரம் இது. மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். மதிப்பு மரியாதை உயருகின்ற நாள். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். கடல் கடந்து பயணித்து உங்களுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசு இயந்திரத்துடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை பயக்கும். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு சில வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் இன்று லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லாட்டினாலும் உடல் அசதி ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு மட்டும் இல்லை, சாப்பாட்டுலேயும் பிரச்சனை இருக்குது. அதையும் ஒழுங்காக சாப்பிடலைங்கிறது சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறத வச்சு சொல்ல முடியாது. அதனால் ஆரோக்கியத்தை அவசியம் பேண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. அதனால் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கும் வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அறிவு தொழில் செய்யக்கூடிய, அதாவது ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, டியூஷன் கிளாஸ் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். ரிஷப ராசி தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருந்ததுன்னா அந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. சந்திரனுக்கு நேர் பார்வையில் செவ்வாய் இருக்கார். சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. புதன் சந்திரன் நேர் பார்வை வேதை பொருத்தமும் ஏற்படுறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். முன்னேற்றகரமான செய்திகள் வரும். பூமி தொடர்பான விஷயத்தில் இன்று ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். கடந்த 1 மாதமாக 1.5 மாதமாக கிட்டத்தட்ட சனி பார்வையில் செவ்வாய் வந்ததுலேருந்து ஜூன் 30ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு தடைகளும் தடுமாற்றங்களும் ஏற்பட்டு இருந்தது. அந்த தடுமாற்றங்கள் விலகுகின்ற நேரம் இது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு சரிந்துட்டு இருந்தது. அந்த சரிவு நிறுத்தி வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் ஏற்படும். திருமண விஷயத்தில் திருமண பந்தத்தில் இருப்பவர்களுக்கு சற்று மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, அது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள்.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அந்த வெற்றி வர வரைக்கும் மனசில் கவலையையும் பயத்தையும் ஏற்படுத்தும். நட்சத்திரநாதன் சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இதுநாள் வரை தடைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால் உங்களுக்கு கிடைக்காது வராதுன்னு சொல்லக்கூடிய இடம் கூட உங்களை தேடி வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே போய் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. உங்களை விட பணம் ஜாஸ்தி கொடுக்குறதா வேற ஒருத்தர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த இடத்த அவர்களிடமிருந்து வாங்கி மீண்டும் உங்களிடமே கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் நிவர்த்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்திலும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வக்ர சனியோடு சேர்ந்த சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது. வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருந்தாலும் மற்ற விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாயார், இவர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நேரம் இது. 4ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்களுக்கு சனி, சந்திரன் மற்றும் குருவின் பார்வை இருக்கிறது. யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால திடீர் தனயோகம் ஏற்படும், திடீர் பூமி யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடந்த சில நாட்களாக இங்கே வீடை மாற்றணும், இடத்த மாற்றணும், ஊரை மாற்றணும்னு நினச்சி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் வெளியூர் மாற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. இன்று உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு ஒரு பெரிய மனிதர் அல்லது செல்வாக்குள்ள மனிதரின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அவரே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் உங்களுடைய எடுத்த காரியத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குருமங்கள யோகத்தின் காரணமாக லாபகுருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது. அந்த செவ்வாய்க்கு சனி சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்குண்டான முயற்சியில் அந்த இளைய சகோதர சகோதரிகளின் உதவி பெரிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் அல்லது மன வருத்தம் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்களோ அல்லது உங்களுடைய உள்ளூர்லேயே அலைச்சலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது உங்களுடைய தேவையற்ற செலவுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் பொன்னான நேரத்தையும் காப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். அந்த சந்திப்பின் மூலமாக உங்களுடைய காரியத்தில் வெற்றியடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால பெரிய மகான்கள், அதாவது குருமார்களை சந்திக்கும் யோகம் ஏற்படுகின்றது.
அதன் மூலமாக உங்களுக்கு அறிவுத்திறனை வளர்ப்பதற்கோ அல்லது ஞானத்தை பெறுவதற்கோ வாய்ப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மன நிம்மதியும் சாந்தமும் ஏற்படுகின்ற நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். மேல் அதிகாரிகள், உங்களுடைய சீனியர்ஸ் உங்களை பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பெருமையின் காரணமாக உங்களுடைய திறமை வெளிச்சத்திற்கு வந்து பெரிய அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சில தொந்தரவுகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் 3ஆம் இடத்து செவ்வாய், சுக்கிரன், புதன் சேர்க்கையானது உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி நன்மையை தரக்கூடிய வகையில் லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தின்னா சொந்த தொழில் துவங்கிறதுக்கோ அல்லது துவங்கின தொழிலில் முதலீடுகள் கிடைப்பதற்கோ வாய்ப்பு ஏற்படும். உற்ற நண்பர்களே முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் பண உதவி செய்து அதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் தொல்லையை அரசாங்கம் மூலமாக கண்ட்ரோல் செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி எதிரிகளை அடக்குவதற்குண்டான முயற்சியில் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். இருப்பினும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கடக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. வாக்குவாதம் இருக்குது. குறிப்பாக இளம் வயது திருமண தம்பதிகளுக்குள் மனவேற்றுமை காரணமாக பிரிவதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளும் சூழ்நிலை அமைகின்றது. அதனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற குருவுக்கு சனி பார்வை இருக்கிறதுனாலையும் அந்த குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனாலையும் பேச்சுவார்த்தை மூலமாக நிதானமான பலன்களை அடைய முடியும். ஆனால் அதை அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் செஞ்சிருவீங்க. பர்சனல் விஷயத்துலன்னு வரும்போது குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் ஈடுபடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களை மட்டம் தட்டுவாங்க, அல்லாட்டி உங்களை பேச விடாமல் அமர்த்தி உக்காத்த வச்சுருவாங்க. உங்களுடைய தேவையை நீங்கள் சொன்னால் மட்டுமே தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி எதிர்த்து பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு, அதாவது பெரியவங்களை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்தவரை நிதானமாக இருப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. மனக்குழப்பம் அதிகரிக்கும். இருமாப்புடன் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே அதிகாரிகள் உங்களுக்கு சில தேவையற்ற விஷயங்களை தூண்டி விடுவாங்க. அதனால் உங்களுடைய நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். பண விவகாரங்களில் வீண் குழப்பத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவை ஏற்படுத்தி அதன் மூலமாக கையிருப்புகளை கரைக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. அதனால் உடம்புக்கு எந்த மருத்துவ செலவும் இல்லை. இருப்பினும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாது. பண வருமானம் வரா மாதிரி இருக்குது. ஆனால் கைக்கு பணம் வராததுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை. வாழ்க்கை துணைக்கும், அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியோ, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரோ உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் அல்லது சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால 10 பேர் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் சார், நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் ஒய்ஃபை போக விட்டுட்டீங்க அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. அதே அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்கள் கணவரை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு உங்கள் கணவர் பேசினது தப்புன்னு உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுவாங்க. அதனால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது.
மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமான ஒன்று. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயம், வழக்குகள் விஷயம் அல்லது உங்களுடைய சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடுகள் தேவைப்படும். அந்த முதலீடுகள், அந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பண தேவைகள் அதிகரிக்கும் பொழுது கடன் வாங்கும் சூழ்நிலை வருது. அந்த கடனை வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா நல்லது. ஆனால் கடன் வாங்குகிற சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. கடனை வாங்கிட்டீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படணும். ஆனால் வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், அடுத்த மே மாதம்தான் குரு பெயர்ச்சி, ஆனால் அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. சிம்ம ராசி. ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம், வாழ்க்கை துணையின் கடன் சார்ந்த விஷயங்களுக்காக சேமிப்புகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று சங்கடம் ஏற்படுறதுக்கு, பிபி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ராசியில் இருந்தாலும் குரு மற்றும் சனி சந்திரனின் பார்வையில் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால டென்ஷன் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த டென்ஷன் எதனால் அதிகரிக்கும்னா, உங்களுடைய வியாபார விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளை பற்றிய கவலைகள் தேவையில்லை. ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு எதிராக வாக்குவாதம் செய்வாங்க. அதனால் சில மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான அங்கீகாரமோ அல்லது ஒரு பதவியோ உங்களுடைய எதிரிக்கு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் மன வருத்தம் அதிகரித்து முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். ஆனால் அதே சமயம் அந்த இடத்துல உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் தான் ஆளாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும் சூழ்நிலை. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எப்படி பண்ணாலும் நம்ம சொல்ல பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை இன்றைக்கி ஏற்படும். இதன் காரணமாக குழந்தைகளிடமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்கள் தாயாரிடமோ மன வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முன்கோபத்தை வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லாட்டினாலும் சின்ன சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிபி தொடர்பான விஷயங்களினால் உங்களுக்கு தலைவலி போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. வீண் மன உளைச்சலை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இதுவரை எதிர்மறை செயல்பாடுகளில் செய்து கொண்டிருந்த அந்த நபர்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் இருக்குது. அவர்களின் உதவியின் மூலமாக அல்லது அவர்களின் காரியத்தின் மூலமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் சற்று தடுமாற்றமான வார்த்தைகள் மூலமாக அவர்களின் மனதை காயப்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் உதவி கிடைக்கும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அலுவல் ரீதியான செலவுலா அல்லது உங்களுடைய பர்சனல் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். நண்பர்களுக்கு சந்தோஷமாக செலவு செய்வீர்கள். அதனால் நண்பர்களும் உங்களுக்கு சாதகமான சப்போர்ட்டிவான டெசிஷன் எடுப்பாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய கடந்த கால கடனை அடைச்சிங்கன்னா சாதகமான பலன்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது. இன்று உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. குரு மற்றும் சனியின் பார்வையில் 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடந்த காலத்தில் உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களையும்
களைவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சில தேவையற்ற செலவுகள் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்து குருவின் பார்வையில் விரயஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால திரைமறைவு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளுக்குண்டான ஃபைன், அதாவது தண்ட செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கேட்டு செயல்பட்டால் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இருப்பினும் நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு மரியாதை ஏற்படும். இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் சப்போர்ட்டிவ் நேச்சர் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. உங்களுடைய தவறுகள் கூட பெருசுபடுத்த மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஏதோ தப்பு பண்ணலை, நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இவருக்கு தப்பாக போய் சேர்ந்துருக்கு அல்லது போய் சேரவே இல்லை அப்படின்ட்டு அந்த தப்பை தங்க மேலே போட்டுக்கிட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஓரளவுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய தவறுகள் பெரிதுபடுத்தப்பட மாட்டாது, மன்னிக்கப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு இயந்திரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடந்த கால தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அரசாங்க வழக்குகள் அல்லது அரசாங்க டேக்ஸ் போன்ற விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதை கட்டுறதுக்கு உண்டான முயற்சி இன்று செலவுகளை ஏற்படுத்தும். கடனை வாங்கி கட்டுற மாதிரி இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் கட்டாமல் விட்டது தான் இப்போ பூதாகாரமாக வந்து நிற்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் சரி. ஆனால் உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்று வீண் விரயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி பண்ணினா நன்மைகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். செலவுகள் ஜாஸ்தியாகுது, வியாபாரமும் பெருசாக இல்லை, வருமானமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. தொழிலை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வியாபாரத்தை கண்டினியூ பண்ணலாமான்ட்டு எல்லாமே கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். இன்று உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் விதமான சில நல்ல செய்திகள் அல்லது நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அதற்காகவும் கையிருப்புகளை, சேமிப்புகளை செலவு செய்து அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், கூல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ட்டு. அந்த ஆசையை இன்றைக்கி நிறைவேற்றிப்பீங்க. உங்களுடைய மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் யங்ஸ்டராக இருப்பீங்க, உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது. ஆனால் கல்யாணம் நேரம் உங்களுக்கு வேலையில் ஒரு சின்ன மாற்றம் அல்லது இழப்பு ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், அதுவும் குறிப்பாக கோன் ஐஸ் வாங்கி தரணும், இல்லாட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி அந்த அபிலாஷைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்காக செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவர்கள் செய்யும் சில தேவையற்ற தவறுகள் அல்லது தேவையற்ற செலவுகளுக்கு நீங்கள் தண்ட அழற மாதிரி இருக்குது. அதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் வார்த்தை போர் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வார்த்தைன்னா நிதானமான பேசுவீங்க, அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நிதானமாக பேசினாலும் அவர்கள் சொல்லும் விஷயங்களில் இருக்கும் நியாயத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் யாராவது ஒருத்தர் அந்த தப்பை பண்ணிட்டு உங்ககிட்ட எதிர்வாதம் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குறிப்பாக தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும். நீங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இதன் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் வார்த்தை போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகளை பேசும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் குழந்தைகளின் மனதை ரணத்தை ஏற்படுத்தும், காயத்தை ஏற்படுத்தும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களிடம்
உங்களுடைய தவறான வார்த்தை பிரயோகம் தேவையில்லாத எதிர்ப்பை சம்பாதிக்கும், எதிரிகளை சம்பாதிக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க, மைக்கில் எதையாவது உளரப்போக அது உங்கள் எதிரில் இருக்கிறவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அல்லது அதில் இருக்கிற குதர்க்க எண்ணத்தை எடுத்துக்கொண்டு உங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. அதனால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும். குறிப்பாக நீங்களே ஒரு ஹையர் அஃபீஷியலாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்களில் யாராவது ஒருத்தர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. உங்கள் சொல் தவறான மீனிங்கை ப்ரப்போஸ் பண்ணும். அதனால் உங்கள் பேரில் இருந்த மரியாதை சற்று சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தாலும் தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கும் விதமாக இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அதை லாபமாக பயன்படுத்திக்கலாம். அதை லாபகரமானதாக மாற்றிக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட அல்லது அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நட்பில் தேவையில்லாத ஈகோ பார்த்து உங்கள் நட்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களிடம் உங்களுடைய தவறான எண்ணங்களை பிரதிபலிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். அவர்கள் சொல் பேச்சு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்க என்ன திட்டினாலும் அதை வாங்கிக்கிறது தப்பு கிடையாது. அதே சமயம் சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க முன்கோபத்துடன் பேசும் வார்த்தைகளை நீங்கள் சற்று உதாசீனப்படுத்திவிட்டு அவர்கள் சொல்லும் விஷயத்தில் இருக்கும் தாற்பயத்தை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மரியாதையை உயர்த்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்மறை செயல்பாடுகள் ஏற்பட்டாலும் அவர்கள் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதனால் ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு மரியாதைக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரித்தாலும் மலை மீது இருக்கும் கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும், ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும். அதே சமயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான முயற்சிகள் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதிக அலைச்சல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உடல் அயற்சியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இடம் வாங்கி வீடு கட்டணும் அல்லது வாங்கின இடத்துல வீடு கட்டணும், இல்லை கட்டின வீட்டில் சில மாற்றங்கள் செய்யணும்னா இன்றைக்கி அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா யார் மேலேயாவது இடிச்சுட்டு அதுக்கும் சேர்த்து தண்டாடணும். கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்துகின்ற நபர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள். விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் எதுக்காக அதிகரிக்கும் அப்படின்னா வீடு மனை வாங்குவதற்கோ கட்டுவதற்கோ ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு கடன் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் வண்டி வாகன சேர்க்கை, புதுசாக கார் வாங்கணும் இல்லை புதுசாக 2 வீலர் வாங்கணும் அப்படின்னா அதற்காகவும் கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள், அலுவலகம் சார்ந்த ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு கடன் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த யோகம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், குரு விசாகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அனுஷம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சனியின் பார்வையில் 6ஆம் இடத்துல குரு இருக்கார். ஸோ இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். புதிய நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமாக சில வில்லங்க சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால
இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் புதிய நபர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் ஏற்படும், தொழில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, நெருப்பு சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களால் இந்த ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, இன்று வெற்றி கழிப்பில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குலதெய்வ அருளின் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் அல்லது உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த கடனை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அறிவுரையை வழங்குவதற்கு, அதாவது டெக்னிக்கல் நோஹவுன்னு சொல்லுவாங்க, இந்த டெக்னிக்கல் நோஹவை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பாரம் குறையும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறத விட ஒரு தொழில் தெரிந்தவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது. தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அரசியல் துறை சார்ந்த அல்லது அரசு அதிகாரிகளிடம் சற்று கவனமாக இருந்துக்கணும். அவர்கள் மட்டும் உங்கள் மீது ஏதாவது வஞ்சம் இருந்துக்கிறதுனா அதை தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியும் தெம்பும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேருவார்கள். குழந்தைகளை விட்டு வெகு நாட்களாக குழந்தைகள் கடல் கடந்து இருக்காங்க, நீங்கள் கடல் கடந்து இருக்கீங்க அப்படின்னா இன்று உங்கள் குழந்தைகளுடன் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஃபாரின்லேருந்து திரும்பி வரத்துக்கு உண்டான நேரம் இது. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். பண தேவைகள் பூர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தந்தை வழி சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படும். அதாவது இந்த சின்ன சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு, பெயர் மாற்றும் செலவு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நெடுநாட்களாக வரவேண்டிய சொத்து பாக்கிகள் உங்களுக்கு வரதுனால குடும்பத்தில் பெருமை ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. எதிரிகள் மேல் அதிகாரிகளுடன் ஒன்று சேர்ந்து உங்களை பழிவாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை உங்களுடைய சமயோஜித புத்தியும் உங்களுடைய அறிவுத்திறமையும் வெளிப்படுத்தி அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்றது. அதாவது செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் மற்றும் பாக்கியஸ்தானமும் வலுவாக இருக்கிறதுனால அதை சிக்கலை சமாளிக்கக்கூடிய முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தேவையற்ற எதிர்ப்புகள் சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அனாவசியமாக யாருக்கும் உங்களுடைய அட்வைஸை கேட்காம கொடுத்துடாதீங்க. கேட்காம கொடுத்தா உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று அலுவல் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சில புதிய முயற்சிகள்
ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அரசாங்க அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், உங்களுடைய சக பணியாளர்களே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதனால் இன்று அவசரப்பட்டு எந்த ஒரு யோசனையும் சொல்லிவிடாதீர்கள். மௌனம் காப்பது அவசியமான ஒன்று. மகர ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு சேர்ந்த காரணத்தினால எதிரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை, அனாவசியமாக கத்தல், கூச்சல், கூப்பாடு போன்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குடும்பத்தில் நிம்மதி இழப்பு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை குடும்பத்தில் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்த சில நபர்களை மீண்டும் தொடர்பு கொண்டு பேசுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற நாளாக இருக்கும். அவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அவங்களுக்கு நீங்கள் செய்த சில துரோகங்கள் மனசில் வந்து போகும். கடந்த காலத்தில் நாம் செஞ்ச தப்பு தான் மனசில் அலையாக வந்துட்டு போகும். அதனால் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். உங்களுக்கு காரியமாக வீரியமானு பார்த்தா காரியம்தான் முக்கியம். அதனால் எதிரிகளை சமாளிப்பதற்கு உங்களுடைய நட்பு வட்டத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்குண்டான முயற்சி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா, நீங்கள் போய் நிற்கும் பொழுது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சற்று குறைவான மரியாதை கொடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லையின் காரணமாக எதிரிகளிடம் அதிகம் பேசுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு குழப்பமான நாள். வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அனாவசியமான பிரிவை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறீர்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் குடும்பத்தில் பலவை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் அசதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை, ஆனால் குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கின்ற காரணத்தினால எதிரிகளிடமிருந்து கூட பணம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கீங்க. யார் எனக்கு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க காலில் விழறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய மதிப்பை இழப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்கு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது நல்லது. கும்பராசி. சமாளிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். குதர்க்க எண்ணங்களை கைவிட்டு சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள். எதிரிகள் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கமே எதிரியாக வந்தாலும் சரி, அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கையும் சுய புத்தியும் அதிகரிக்கும் சூழ்நிலை. உங்களுடைய மனசில் இருக்கிற திடம் சில தவறான முடிவை எடுத்தாலும் அதிலையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்ற அவப்பெயரை விளக்குவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாக்கும். எதிர்பாலின நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க பெரியறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பங்கு பெருப்பதில் பிரச்சனை இல்லாமல் பேசிக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையின் மூலமாக பிரிவை ஏற்படுத்தி கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல வழியை ஏற்படுத்தும். வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சப்ளை பண்ணுறவங்க, உங்கள்கிட்டேருந்து பொருட்களை வாங்குறவங்க கிட்டெல்லாம் நீங்கள் உதாசீனமாக நடந்துப்பீங்க. அதனால் உங்கள் பேரில் ஒரு மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்களையும் மதித்து பழகுவதற்கு முயற்சி செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்று உங்களுக்கு அவமரியாதை செயல்பாடுகள் மூலமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சங்கடமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் குதர்க்க எண்ணத்தின் மூலமாக மனோதிடமாக உங்களுடைய மனசில் இருக்கிற குதர்க்க எண்ணம் வெளிப்படும். அதன் மூலமாக
எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். எதிர்பாலின நண்பர்கள் செய்த சில குழப்பங்கள் அல்லது குதர்க்கமான செயல்பாடுகள் நீங்கள் அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. தொழில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்களை நம்பாதீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஆனால் அவர்கள் பங்கு அதிகமாக இருக்கிறதுனால, அவர்களுடைய பலம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அடங்கி போகிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஸ்மார்ட்னஸை இன்றைக்கி காமிக்கலாம். தாராளமாக ஸ்மார்ட் ஒர்க் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால கடன்கள் அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்துவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் இருக்கிற ஒரு நம்பகத்தன்மையை குலைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு சிறப்பான தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற நாள். மீன ராசி. கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கடனை வாங்கிட்டீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலான்னு பார்த்தா கையில் பணம் பத்தலை. பண தேவை அதிகரிக்கிறதுனால திருப்பியும் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் சகோதரிகளிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதன் மூலமாக ஒரு கடனை வாங்கி சின்ன கடனாக 10 பேர்த்துக்கிட்ட வாங்கி ஒரு பெரிய கடனை அடைக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை பெரிய பாதிப்பை சந்திக்காது. அந்த பெரிய கடனை அடைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துவாங்க. வழக்கு, போலீஸ் கேஸுன்னு இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் செலவுகள், கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண இழப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குறிப்பாக தொழில் ரீதியான அல்லது கேம்பிளிங் போன்ற தொழிலில் ஈடுபடுறவங்க, சீட்டாட்டம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்க தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை வாங்கி பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வேண்டாத கடனை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு கடன் வாங்கலாம். ஆனால் அதுவும் உங்கள் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் பாட்டுக்கு கடனை வாங்கிட்டு அந்த கடன் பணத்தை வச்சு வீட்டுக்கு பொருளை வாங்காமல் கடனை ஏற்கனவே வாங்கின கடனை அடைச்சிங்கன்னா புதிய கடன் மூலமாக உங்களுக்கு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறாமல் இருப்பது நல்லது. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் வாங்கின கடன் கொடுத்தவர்கள் தொல்லையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் தொல்லை அல்லது தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுக்கு விரயத்தையும் முன்கோபத்தையும் ஏற்படுத்தும். முன்கோபத்தின் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் வரும். அதே சமயம் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சற்று சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அவர்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கும் பெருமை, அவர்களுக்கும் பெருமை. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சங்கடம் அல்லது வார்த்தைகளால் சங்கடம் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை வெளிப்படுத்துறதுனால உங்களுடைய நண்பர்களே உங்களை எதிரியாக பாவிக்கக்கூடிய சங்கடம் நிகழும். குடும்பத்தில் நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ண போக அதுவும் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமான விஷயத்தை சொல்கிறது நல்லது. உங்களுக்கு அதில் இருக்கிற நியாயத்தன்மை தெரிஞ்சால் மட்டும் பேசுங்க. அறங்குறையாக ஒரு ஹாஃப் பேக்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் ஏற்பட்டாலும் விரயங்கள், செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள்.